ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். Kirchhoff first law, second law. Kirchhoff's laws என்னன்னு பார்க்க போகிறோம். First law, it states that algebraic sum of current at any junction in a circuit is 0. அப்போ algebraic sum of current at any junction in the circuit என்னது 0. Summation I is equal to 0. இந்த டயக்ராமை பாருங்கள். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், இதுதான் பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறோம். இதில் நிறைய I1 I2 I3 I4 I5 கரண்ட் பாஸ் ஆகுது. அது எப்படி இருக்குது அப்படின்னா அதனுடைய டோட்டல் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் இந்த ஜங்ஷன் அட் த மீட்டிங் பாயிண்ட், இந்த ஏங்கிற பாயிண்டில் அது ஜங்ஷனில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். இதுதான் என்னது Kirchhoff ஃபர்ஸ்ட் லா. எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். அப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படி கன்சர்வேஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். திஸ் ஆல் சார்ஜஸ் தட் enter a given junction in a circuit must leave that junction. எல்லா சர்க்கியூட்லேயும் இந்த ஜங்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா லீவ் ஆகிறப்ப அதனுடைய டோட்டல் வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் த கரண்ட் வந்து என்டரிங் த ஜங்ஷனாக இருந்துச்சுன்னா இஸ் அ பாசிட்டிவ், த கரண்ட் லீவிங் த ஜங்ஷனாக இருந்ததுன்னா இஸ் டேக்கன் அஸ் நெகட்டிவாக இருக்கும். அப்ளைங் திஸ் லா ஆஃப் ஜங்ஷன் ஏவை எடுத்துக்கிறோம். இதில் இப்போ பாருங்கள் I1ங்கிறது இஸ் அ இன்வெர்ட், அப்போ இது டைரக்ஷனுடைய ரெப்ரசென்ட் பண்ணுறது இஸ் அ பாசிட்டிவ். I2ங்கிறது இஸ் என்னது இன்வெர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஏரோ மார்க் வந்து இன்வெர்டில் இருந்ததுன்னா அது பாசிட்டிவ், அவுட்வேர்டாக இருந்ததுன்னா அவுட்வேர்டுனா வெளியில் போச்சுன்னா அது நெகட்டிவ். அப்போ இது I3 பாருங்க நெகட்டிவ், I4ம் நெகட்டிவ், I5ம் நெகட்டிவ். அதனால தான் பாருங்க இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க I1 + I2 - I3 - I4 - I5 is equal to 0. இந்த மைனஸ் டேர்ம் எல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறப்ப பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ I1 + I2 is equal to I3 + I4 + I5. இதுதான் என்னது Kirchhoff ஃபர்ஸ்ட் லா பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு Kirchhoff செகண்ட் லா என்னன்னு பார்க்குறோம். Kirchhoff ஃபர்ஸ்ட் லாவுக்கு இன்னொரு நேம் சொன்னோம் கரண்ட் லான்னு, அதனால தான் கரண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்தோம். Kirchhoff செகண்ட் லாவில் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா வோல்டேஜ் லா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ Kirchhoff செகண்ட் லாவில் இட் ஸ்டேட்ஸ் தட் இன் அ க்ளோஸ்டு சர்க்கியூட், ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் பார்ட் ஆஃப் த சர்க்கியூட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டோட்டல் EMF இன்க்ளூட் இந்த சர்க்கியூட்டாக இருக்கும். அப்போது ஈஸ் ஈக்குவல் டு, இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் என்னது கை, EMFங்கிறது கை. அப்போ the total EMFங்கிறது summation guy is equal to summation IR. அப்போ சம்மேஷன்னா என்ன is a total sum of the total values of product of current and resistance. அதுதான் என்னது is a voltage law செகண்ட் லா. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். V going to A to Bன்னு கொடுத்துருக்காங்க. ஏலேருந்து கரண்ட் பிக்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா V is equal to பாசிட்டிவ் IR இருக்கும். இப்போ கோயிங் ஃப்ரம் B to Aவாக இருந்துச்சு அப்படின்னா B to A அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கனால என்னென்னு எடுத்துக்கிறோம் V is equal to -IR. அதே மாதிரி இங்கேயும் A to Bயாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் கையாக இருக்கும். இது ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் மைனஸ் கையாக இருக்கும். அப்போ இட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஃபார் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம். ரெண்டுமே என்ன பண்ணுது, எனர்ஜியை கன்சர்வேட் பண்ணுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஃபார் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம், ஒரு சிங்கிள் சிஸ்டமில். த ப்ராடக்ட் IR இஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா when we proceed along the direction of current and taken as negative when we proceed opposite to the direction of current. அப்போ பாசிட்டிவ்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னா ப்ரொசீட் அலாங் த கரண்ட்டோட டைரக்ஷன்லேயே ப்ரொசீட் ஆச்சுன்னா அதை பாசிட்டிவ்னு சொல்கிறோம். கரண்ட்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரொசீட் ஆச்சுன்னா அதை நெகட்டிவ்னு சொல்கிறோம். சிமிலர்லி the EMF is considered as positive. EMFும் அதே மாதிரி பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா when we proceed negative to positive terminal of the cell. அப்போ ஒரு EMF வந்து பாசிட்டிவ்னு எப்போ சொல்கிறோம் அப்படின்னா இஸ் அ நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு எலக்ட்ரான்ஸ் ப்ரொசீட் ஆகணும். அதே மாதிரி as நெகட்டிவ்னு எது சொல்கிறோன்னா when we proceed from positive to negative terminal of the cell. இதுதான் என்னது Kirchhoff செகண்ட் லா. அப்போ இது வரைக்கும் Kirchhoff ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் ஆன் Kirchhoff ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லான்னு கேட்டால் அப் டு இது வரைக்கும் ரெண்டு லாவையும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வீஸ்டோன் பிரிட்ஜ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா Kirchhoff லாலேயே வெரி இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த வீஸ்டோன் பிரிட்ஜை சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்டு டு கம்பேர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது ஃபர்ஸ்ட் லா வந்து நம்ம கரண்ட்டை பற்றி சொன்னோம், செகண்ட் லா வந்து Kirchhoff செகண்ட் லா வந்து வோல்டேஜை பற்றி சொன்னோம். அதை ரெண்டையும் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் எதில், வீஸ்டோன் பிரிட்ஜில். அதுதான் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் Kirchhoff's law இஸ் த வீஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்டு டு கம்பேர் த ரெசிஸ்டன்ஸ்
and also helps in determining the unknown resistance of the electrical networkல unknown resistance நம்ம determine பண்றதுக்கு எதை யூஸ் பண்றோம் இங்க resistance யூஸ் பண்றோம். அப்ப bridge மாதிரி இதை யூஸ் பண்றோம். the bridge consists of 4 resistance எடுத்துக்கிறோம். P Q R S அப்படின்னு 4 resistance எடுத்துக்கிறோம். a galvanometer G is connected between galvanometer எங்க கனெக்ட் பண்றோம்னா B டெர்மினலுக்கும் D டெர்மினலுக்கும் betweenல கனெக்ட் பண்றோம். அப்போ the galvanometer G is connected between B and D இருக்கு. அப்ப battery guy is connected between A and C. A வுக்கும் C க்கும் betweenல எதை கனெக்ட் பண்றோம் is a guyங்கிற பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ கரண்ட்டு பாஸ் ஆகுது. I1 I2 I3 கரண்ட்ஸ் த்ரூ வேரியஸ் பிரான்ச்சஸ் அண்ட் IG அதாவது Pங்கிற ரெசிஸ்டன்ஸில் I1 Q I2 R வந்து I2 Qங்கிறது I3 Sங்கிறதுல I4 கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி Gயில் வந்து IGங்கிற கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. அப்போது இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா அப்ளையிங் கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் B அண்ட் Dயில் கிர்ச்சாஃப் கரண்ட்லாம் எப்படி இருக்கும் B அண்ட் Dயில் எப்படின்னு பார்க்குறோம். கரண்ட்னாலே ஒன்லி கரண்ட் மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகணும். அப்போ I1 டைரக்ஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். இன்வர்ட் டைரக்ஷனாக இருந்தால் எப்படி இருக்கும், அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருந்தால் எப்படி இருக்கும். இந்த டயக்ராமில் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது இதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். பிங்கிற பாயிண்டில் பாருங்கள் Pயில் இருந்தும் Gயில் இருந்தும் Qவில் இருந்தும் வரக்கூடிய கரண்ட்டோட டைரக்ஷனை பொறுத்து கரண்ட்டோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதுகிறோம். எனது I1 ஃபஸ்ட்டு I1ங்கிறது இஸ் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் B அதனால் I1. இந்த IGயும் I3யும் எப்படி இருக்குது ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. அதனால் என்ன எழுதுகிறோம் I1 மைனஸ் I3 மைனஸ் IG இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதுகிறோம். அதே மாதிரி D டெர்மினல் எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் Rல இருந்தும் Sல இருந்தும் கரண்ட் ஃப்ளோ ஆகிறது Gலேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிறத பொறுத்து தான் Dங்கிற கரண்ட் லாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கேயும் I2ங்கிறது பாசிட்டிவ் இன்வர்ட் டைரக்ஷனாக இருக்குது. Gங்கிறதும் இன்வர்ட் டைரக்ஷனாக இருக்குது. அப்போ I2வும் IGயும் பாசிட்டிவ். அப்போ I2 ப்ளஸ் IGன்னு கிடச்சிரும். I4 எப்படி இருக்குது அப்படின்னா அவுட்வர்ட் டைரக்ஷனாக இருக்குது. ஸோ நெகட்டிவ். அப்போ I2 ப்ளஸ் IG மைனஸ் I4 இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் 0வாக இருக்கும். திஸ் இஸ் அ செகண்ட் ஈக்குவேஷன். அப்ளையிங் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம். எந்த பாதி ஆங்கிளுக்கு மட்டும் அப்படின்னா இந்த பிரிட்ஜோட பாதி ஹாஃப் அதாவது ABD அண்ட் A இதை ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டாக எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு வோல்டேஜ் லாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுது இஸ் அ கால்குலேட் பண்ணுறோம். I1 P மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி IGG மைனஸ் I2R ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சைன் ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா மைனஸ் போட்டுக்கணும் ஈக்குவல் டு 0. இது தேர்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி ஃபோர்த் ஈக்குவேஷனும் எழுதுகிறோம். எப்படி இஸ் அ ஃபோர்த் ஈக்குவேஷனுக்கும் I1 இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணுறோன்னா ABCDA அப்படிங்கிற க்ளோஸ்டு சர்க்யூட்டை எடுத்துக்கிட்டு இங்கே I1P அதே மாதிரி I3 Q மைனஸ் I2R எடுத்துக்கிறோம் மைனஸ் I4S எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. PQவில் ப்ரொடியூஸ் ஆகிறது பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறோம் ஈக்குவேஷன் 4 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்ளைங் த பேலன்ஸ் கண்டிஷன். இப்போ இந்த கண்டிஷன் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அங்கே கேல்வனோமீட்டர் வந்து ஸோ த 0 டிஃப்ளெக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ IG இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் 1 and 2 3 4ல் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா IGயோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா I1 மைனஸ் I3 is equal to 0ன்னு கிடைக்கும். இந்த மைனஸ் சைன் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா I1 is equal to I3 இது ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணனா IG வேல்யூ என்ன ஆயிரும் 0 ஆகிடும். அப்போ I2 மைனஸ் I4 is equal to 0. ஸோ I2 is equal to என்னன்னு கிடைச்சிரும் I4ன்னு கிடைச்சிரும். தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். I1P மைனஸ் I2R ஐஜியோட வேல்யூ 0 ஆயிரும். அப்போ ஜியால் மல்டிப்ளை பண்ணுறப்ப 0 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் இந்த பக்கம் வர்றப்ப I1P இஸ் ஈக்குவல் டு I2R. இப்போ இது எல்லாமே 5 6 7ன்னு புதுசாக ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 5 6 7 கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஃபோர்த் ஈக்குவேஷனில். I1P ப்ளஸ் I1Q மைனஸ் I2R மைனஸ் I2S இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது I4 இருக்கிற இடத்துல I2ன்னு மாற்றிக்கிறோம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில். அதே மாதிரி I1 இருக்கிற இடத்துல I3 இருக்கிற இடத்துல I1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இதில் காமன் டேர்ம்னு எடுத்துக்கிட்டோம்னா I1 வெளில எடுக்கிறோம். P ப்ளஸ் Qன்னு கிடச்சிரும். இங்கே I2 வெளில எடுத்துரும். R ப்ளஸ் Sன்னு கிடச்சிரும். இந்த மைனஸ் சைன் அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறப்ப ப்ளஸ் ஆயிரும். ஈக்குவேஷன் 8 கிடச்சிரும். இப்போ ஈக்குவேஷன் 8ஐயும் 7ஐயும் என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம். அப்போ I1 P plus Q by I1P. 8th equation divided by 7th equation. அப்போ I2 R plus S by I2 R. I2 cancel ஆயிரும். அப்போ P plus Q by P. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்படி சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நம்ம ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னா 1 plus Q by P 1 plus S by R. Q by P is equal to S by R. 1 cancel ஆயிரும். அப்போ ஃபைனல் வீஸ்டோன் பிரிட்ஜோட ஈக்குவேஷன் P by Q is equal to R by S. இதில் ஏதாவது ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் நமக்கு கண்டுபிடிக்கணும்னா மீதி நோன் வேல்யூஸை வச்சோம்னா அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட
கோஆர்டினேட்ஸோட வேல்யூஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் என்னது வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட டயக்ராம், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன், அதனுடைய ஈக்குவேஷன். இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? டெரிவேஷன் போட்டு பாருங்கள். அதில் ஐஜியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை கொண்டு வந்து அந்த 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. திரும்பி 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 7th ஈக்குவேஷனையும் 8th ஈக்குவேஷனையும் என்ன பண்ணுறீங்க, டிவைட் பண்ணி பார்க்குறீங்க. ஃபைனலாக நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா பிரிட்ஜ் ஈக்குவேஷன்